ஹலோ மக்களே, வெல்கம் டு விகே கப்பிள் vlog. நான் உங்க விக்கி. நான் உங்க கீர்த்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலா சீஸ் பிரெட். நம்ம பாவ் பஜ்ஜி ஸ்டைல்ல பண்ண போறோம். நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஆனியன், கார்லிக், டொமேட்டோ, கேப்சிகம், கொரியாண்டர் லீஃப், பட்டர், ஆயில், சால்ட், பிரெட், சீஸ், பாவ் பஜ்ஜி மசாலா, ரெட் சில்லி பவுடர். நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரெட் சில்லி அண்ட் மயோனிஸ் இது மட்டும்தான் நமக்கு தேவை. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கொரியாண்டர் லீஃப்லாம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கார்லிக் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம கார்லிக் பேஸ்ட்டாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் அண்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா கார்லிக், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்க வேணாம், சும்மா லைட்டாக நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்தாலே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாவ் பஜ்ஜி ஸ்டைலில் பண்ண போறதுனால நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டும். வேகிற கேப்ல நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சிக்னேச்சர் சாஸ். இந்த சிக்னேச்சர் சாஸ் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு தான் தேவைப்படும். ரெட் சில்லி சாஸ் அண்ட் மயோனிஸ். இது ரெண்டு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ரெட் சில்லி சாஸ் 30% ஆட் பண்ணுறோன்னா மயோனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்னேச்சர் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி மட்டும் மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ சீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்க பிளாக் சீஸ் எடுத்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர்ல பார்த்தீங்கன்னா பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். லைட்டா ஒரு சைடு மட்டும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணிட்டு திருப்பி போட்டுருங்க. இப்போ டோஸ்ட் பண்ண சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணிட்டு இன்னொரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பிரெட்டை ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஜஸ்ட் 1 minute மட்டும் இன்னொரு சைட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா சீஸ் பிரெட் பாவ் பஜ்ஜி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. Thanks for watching. Tada, bye bye.